ராமேஸ்வரம் கோதண்டராமர் கோவில் இணை ஆணையரை கண்டித்து ராம் சேது பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விஸ்வநாதன், தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராமேஸ்வரம் அருகே கோதண்டராமர் கோயில் அமைந்துள்ளது. அந்த கோயில் கடற்கரை ஓரத்தில் ராம் சேது பணியாளர் என்ற பெயரில் 85 பேர் பணியாற்றி இங்க ஒரு மிதக்கும் கல் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மிதக்கும் கல் பாத்தீங்கன்னா ராமர் சீதையை மீட்பதற்காக இலங்கைக்கு செல்லும் போது கடல்நடுவே அந்த மிதக்கும் கல்லை வைத்து பாலம் கட்டியதாக கூறப்படுகிறது. அந்த மிதக்கும் கல்லை பார்க்க வரும் பக்தரோடு அவருடைய ராமாயண கதைகளையும் மிதக்கும் கல்லுடைய அருமையை எடுத்துரைத்து வரக்கூடிய பக்தர்கள் 20 ரூபாய் பணம் வசூல் செய்யப்படுகிறது. அந்த வசூல் செய்யும் பணத்தை அங்கே உள்ள பணியாளர் பணம் வசூல் செய்யக்கூடாது என இணை ஆணையர் கூறியதை எடுத்து அந்த மிருகங்கள் அமைக்கப்பட்ட பகுதியை அப்புறப்படுத்த போவதாக தகவல் வந்துள்ளது. இதனையடுத்து ஆத்திரமடைந்த அந்த ராம் சேது யாத்திரை பணியாளர் தனுஷ்கோடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில சாலைமறியல் போராட்டம் ஈடுபட்டாங்க. அந்த சாலைமறியல் போராட்டம் ஈடுபட்ட அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க, நாங்க அதை நடத்துவதற்கு முறையாக மதுரை உயர்மன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கோம் அனுமதி பெறுவதற்காக. எங்களுக்கு ஒரு 2-3 நாளுக்கு அவகாசம் கொடுங்க, அதனை அடுத்து நீதிமன்றம் என்ன ஒரு வழிகாட்டு கூறுகிறதோ அதன்படி நடந்து கொள்வோம் என்று கூறுவாங்க. ஆனா அதையெல்லாம் கேட்காம இணையான இன்றைய நான் அதை அப்புறப்படுத்த என்று கூறியதை எடுத்து அந்த போராட்டக்காரர்கள் அவரோட பேச்சுவார்த்தை எடுக்கிறாங்க. தற்போது போராட்டக்காரர்கள் அந்த சாலை ஓரத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டம் ஈடுபட்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.